இப்போ சப்போஸ் சேஃப்டி வுட் பி த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆக்சுவலாக. Yeah. ஹவு சேஃப் இட் இஸ் டு இன்வெஸ்ட் இன் துபாய்? கண்டிப்பாக துபாய் உலகத்திலேயே நிறைய சிட்டிஸ்களோட கம்பேர் பண்ணும்போது துபாய் தான் மோஸ்ட் சேஃபஸ்ட் சிட்டி ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட். வெல் ரெகுலேட்டட் ஒரு சிட்டி. துபாயில் இன்வெஸ்ட் பண்ணும்போது உதாரணமாக ஒரு டெவலப்பர், நீங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒன்றில் இன்வெஸ்ட் பண்ண போறீங்கன்னு சொன்னா டெவலப்பர்ஸ் வந்து அந்த லேண்டை ஓன் பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட் பேர்ல தான் அந்த லேண்ட் இருக்கணும். அதுக்கப்புறம் உங்க லேண்டுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வேல்யூ வந்து எஸ்க்ரோ அக்கௌண்ட், அதாவது ட்ரஸ்டி அக்கௌண்ட் நாங்கள் சொல்லுவோம், எஸ்க்ரோ அக்கௌண்ட்னு சொல்லுவோம். அந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட்ல அந்த 30% உடைய கன்ஸ்ட்ரக்ஷன் வெளியூ டிபாசிட் பண்ண வேணும். அதுக்கு பிறகுதான் அந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ண முடியும். அப்ப துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட், அந்த ரீரான்னு சொல்லக்கூடிய ஒரு பாடி, அந்த துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட் கீழே இருக்கு. அந்த பாடி வந்து இதெல்லாம் மானிட்டர் பண்ணும். அதுக்கு அப்புறம் தான் அந்த ப்ராஜெக்ட் வந்து அப்ரூவ் கொடுப்பாங்க. அந்த அப்ரூவலுக்கு பிறகு ப்ராப்பர்ட்டியை லான்ச் பண்ண முடியும். லான்ச் பண்ணும்போது தான் புக்கிங் பேமெண்ட் பண்ணுவீங்க. அதுக்கு பிறகு உங்களுடைய டவுன் பேமெண்டா இருக்கலாம், மந்த்லி இன்ஸ்டால்மெண்டா இருக்கலாம், எல்லாமே அந்த எஸ்க்ரோ அக்கௌண்ட்டுக்கு போகும். அந்த அளவு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வச்சிருக்கிறாங்க. ரியல் எஸ்டேட்ன்றது ஒரு வெல் மானிட்டர்ட், வெல் ரெகுலேட்டட். டெவலப்பருக்கும் சரி, ரியல் எஸ்டேட் கம்பெனிக்கும் சரி, எந்த ஒரு தில்லு நாங்க சொல்ல முடியாது. அவங்க காசை வந்து எடுக்க முடியாது. எல்லாமே கவர்மெண்ட் கண்ட்ரோல் அக்கவுண்ட்ல இருக்கும். அதே நேரத்தில் அந்த ப்ராஜெக்டுடைய மைல்ஸ்டோன், கன்ஸ்ட்ரக்ஷன் மைல்ஸ்டோன் அடிப்படையில் தான் டெவலப்பர்ஸ் வந்து வித்ட்ரா பண்ண முடியும். மைல்ஸ்டோன் பேஸ்ட் 3 to 6 month இன்ஸ்பெக்ஷன் நடக்கும். அந்த இன்ஸ்பெக்ஷனுக்கு பிறகு மைல்ஸ்டோன் படி பேமெண்ட் ரிலீஸ் ஆகும் அன்டில் த ஹேண்ட் ஓவர். அதே நேரத்தில் நீங்க ப்ராப்பர்ட்டியோட நீங்க வாங்குற டைம்ல SPA, சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணுவோம். ஒரு ஓனர்ஷிப் டாக்குமெண்ட் துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. துபாய் லேண்ட் டிபார்ட்மெண்ட் இமெயில் பண்ணுவாங்க. அது ப்ரீ டைட்டில் டீட்னு சொல்லுவோம். அது உக்கூத், இந்த அரபிக்ல உக்கூதுன்னு நாங்க சொல்லுவோம். அந்த உக்கூதுன்ற டாக்குமெண்ட் ஒரு இன்வெஸ்டருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். ஓனர்ஷிப் டாக்குமெண்ட்டும் கிடைக்கிற அளவுக்கு அது ப்ரொடெக்டட். உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு அன்டில் ஹேண்ட் ஓவர் ஆல் ப்ராசஸ் வெரி கிளியர். கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராக்ரஸ் எல்லாமே துபாய் லேண்ட் வெப்சைட்ல பார்க்க முடியும். எல்லாம் எஸ்க்ரோ அக்கௌண்ட்லேருந்து டெவலப்பர் டீட்டெயில்ஸ்லேருந்து அவங்க அப்ரூவ்ட் டெவலப்பரான்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே எங்களுக்கு வெரிஃபை பண்ண முடியுன்ற அளவுக்கு இன்றைக்கு எல்லாமே டிரான்ஸ்பரண்டான ஒரு மார்க்கெட் தான் துபாய் ரியல் எஸ்டேட். அந்த அளவு சேஃபஸ்ட் பிளேஸ் டு இன்வெஸ்ட் இன் துபாய். கிரேட் சார். ஸோ துபாய் இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப சேஃப் அண்ட் ஈஸி ஆல்சோ அப்படின்னு கிளியராக புரியுது. ஸோ இந்த சேஃபான ஈஸியான இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஃபிம்கோ ரியல் எஸ்டேட் எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும், அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா. கண்டிப்பாக எங்களுடைய ப்ராசஸ் வந்து வெரி சிம்பிள். ஒரு இன்வெஸ்டர் எங்களை அப்ரோச் பண்ணும்போது அவங்கள்ட்ட இருந்து நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய விஷயம் அவங்களுடைய ஒப்ஜெக்டிவ் என்ன அவங்களுடைய கோல்ஸ். வி டோன்ட் செல் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது நாங்கள் அவங்களுக்கு சேல்ஸ் பிச் பண்ண மாட்டோம், சேல்ஸ் புஷ் பண்ண மாட்டோம். அவங்க ஒப்ஜெக்டிவ் டிஃபைன் பண்ண வேணும். அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் சைஸ் என்னான்னு எங்களுக்கு தெரிய வேணும். கேஷ் ஃப்ளோ என்னான்னு எங்களுக்கு தெரிஞ்சால் அந்த அடிப்படையில் நாங்கள் அவங்களுக்கு கைடன்ஸை கொடுப்போம், அவங்களை எடுக்கேட் பண்ணுவோம். அதான் நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னோம், we will educate you before you invest. After educate அவங்களுக்கு ஐ ஓப்பனிங், அந்த ஒரு ஃபியர் இருக்கும். அவங்க ஒரு புதிய மார்க்கெட், ஃபர்ஸ்ட் டைம் இன்வெஸ்டராக இருந்தால் துபாய் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்ன்றது புதுசாக இருக்கும். அவங்களுடைய பழைய பேட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாம், உங்களுக்கான சில சீட்டிங்கள் நடந்திருக்கலாம், அவங்களுடைய ரெஃபரன்ஸ்கள் வந்து லோக்கல், அதாவது தமிழ்நாட்டிலேயோ அவங்களுடைய வேற எங்கிருந்து அவங்க வராங்களோ அந்த ஏரியாவில் அவங்களுக்கான ஒரு பேட் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவங்க வந்து அதை துபாய் ரியல் எஸ்டேட்னு சொன்னால் ஒரு தெளிவில்லாமல் இருக்கலாம். அதெல்லாம் நாங்கள் எட்வொகேட் பண்ணி மார்க்கெட் சொல்லுவோம். அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதல்களை நாங்கள் கொடுத்து இன்வெஸ்ட் ஸ்மார்ட், இன்வெஸ்ட் ரைட், ஏர்ன் ஹை என்ற எங்களுடைய பிலோசபி சரியா சக்சஸ் அடைகிறதுக்காக அவங்களுக்கு சரியான ஸ்ட்ராட்டஜிகளை நாங்கள் சொல்லிக் கொடுத்து சரியான முறையில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நாங்கள் செய்வோம். ஃபிம்கோ என்று வந்து நாங்கள் ஒரு மோர் தென் 100 டெவலப்பர்ஸோட பார்ட்னராக இருக்கிறோம். ஸோ வி டோன்ட் ப்ரோமோட் ஒன் டெவலப்பர், வி டோன்ட் ப்ரோமோட் ஒன் லொகேஷன். அதனால எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து இன்வெஸ்டர் ஃபோக்கஸ்டா இருக்கும். அவங்களுடைய பெனிஃபிட்ஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம். அவங்களுடைய எல்லாம் நாங்கள் அப்ஜெக்டிவ் கோல்ஸ் தெரிஞ்ச பிறகு சரியான ஆப்ஷன்கள் நாங்கள் அவங்களுக்கு காட்டுவோம். ஒன்ஸ் வி எஜுகேட்டட், தே நோஸ் எவ்ரிதிங். அவங்களுக்கு தெரியும் சரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கான வழியை நாங்கள் காட்டிடுவோம். அதுக்கு பிறகு அவங்களுக்கு சரியான லொகேஷன்ல சரியான ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி அதில் எப்படி மேக்சிமம் ஏர்னிங் ரிட்டர்ன்ஸ் ஏர்ன் பண்ணலாம்ன்றது அவங்களுக்கே அது ஈஸியாக அதுக்கு பிறகு ப்ரொசஸில் போக முடியும்
முடியுமான அளவுக்கு நாங்கள் ஒரு இன்வெஸ்டரை வந்து ஒரு ப்ரோவாக மாற்றி துபாய் ரியல் எஸ்டேட் மார்க்கெட்டில் மேக்ஸிமம் நாலேஜோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு பீஸ் ஆஃப் மைண்ட், அதாவது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ டிரான்சாக்ஷன் வித் பீஸ் ஆஃப் மைண்ட் கொடுக்கறது தான் எங்களுடைய விஷன். அதை நாங்கள் கண்டிப்பாக ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் செய்து பீஸ் ஆஃப் மைண்டோடு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு நாங்கள் அவங்களுக்கான வழிகாட்டல் கொடுப்போம்.